மண்ணில் நல்ல வண்ணம் தெரியுமா? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை. கண்ணின் நல்லது தோறும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே. போர்க்கிண்ணத்து அழிசில் கொல்லாதென தாதையார் நுணிவுற தானெனை ஆண்டவன் காதையார் குழையினன் கழுமல வளநகர் பேதையாளவளோடும் பெருந்தகை இருந்ததே. வணக்கம். 63 நமது கம்பராமாயண வகுப்பினுடைய 63ஆம் அமர்வை தொடங்குகிறோம். கிஷ்கிந்தா காண்டம் கார்கால படலம். அதில் மேகம் பறந்து மழை பெய்வது குறித்த வர்ணனைகளை ஆட்சி தொடங்கி இருக்கிறது. 4 மாத ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள். காலகாலத்தில் அவர்கள் பிரசரவணகிரியில் அவங்க ஒதுங்கியிருக்கிறார்கள். இப்போது கார்கால வர்ணனை ஆரம்பிக்கிறது. தலைமையும் கீழ்மையும் தவிர்த்தல் இன்றியே மலையினும் மரத்தினும் மற்றும் முற்றினும் விலை நினைந்து உளவழி விளங்கும் வேசையர் உலைகுறு மனமென உலாயது ஊதையே. இப்போ போன வகுப்பில் நான் முடிக்கும் போது கருமேகங்கள் எங்கும் பறந்து இருப்பது குறித்த வர்ணனைகளை பார்த்தோம். இப்போ ஊதை காற்று வீசுது. தலைமையும் கீழ்மையும் தவிர்தல் இன்றியே மலையினும் மரத்தினும் மற்றும் முற்றினும் விலை நினைந்து உள வழி விளங்கும் வேசையர் உலைவுறும் மனம் என உலாய ஊதையே. ஸோ கம்பனுடைய ஒரு அபிமான வர்ணனை எனக்கு வந்துட்டேன். ஊதை காற்று எப்படி வீசுது அப்படிங்கிற தலைமையும் கீழ்மையும் தவிர்தல் இன்றி, அதாவது மேலான இடத்திலும் கீழான இடத்திலும் நீங்குதல் இல்லாமல் மலையிலும் மரத்தினும் மற்றும் முற்றிலும் மலைகளிலும் மரங்களிலும் மற்றும் உள்ள எல்லா இடத்திலையும் எல்லா பொருள்களிலும் விலை நினைந்து உளவழி விளங்கும் வேசையர், அதாவது விலையாக கொடுக்க வேண்டிய பொருளை மட்டுமே கருதி அப்பொருளை உள்ளவர்களிடத்திலே நாடி செல்லுகின்ற வேசையருடைய உலைவுறு மனமென, அதாவது அலைபாய்கின்ற மனத்தை போல உலாயது ஊதை காற்று. அதாவது மேல் கீழ் வித்தியாசம் இல்லாமல் இந்த ஊதை காற்று அடிக்கும் போது எங்க அடிக்குது எப்படி பண்றதுன்னு ஒன்றும் தெரியாது இல்லையா. அது வித்தியாசம் பாராமல் ஃபேவரட் ஓமைன்னு சொல்றதை விட சொன்ன டக்குன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிறேன். இந்த மண்டலம் கோதை மாதர் மனமென போயிற்றம்மா. இல்லை, பொதுவாகவே நம்ம ஓமை சொல்லும் போதே ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கும் புரியக்கூடிய ஒரு விஷயம் எதை சொன்னா டக்குன்னு அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணி பல ஊர்கள் அழுங்குறு மகளிர் தம் அன்பர் இன்னும் அழுங்குறு மகளிர் தம் அன்பர் தீர்ந்தவர் புழுங்குறு புனர்முலை கொதிப்ப புக்குலாய் கொழுங்குறை தசையென வீர்ந்து கொண்டதா ஈர்ந்து கொண்டது விழுங்குறு பேயென வாடை வீங்கிற்றே. அழுங்குறு மகளிர் தம் அன்பர் தீர்ந்தவர் புழுங்குறு புனர்முலை கொதிப்ப புக்கு உலாய் கொழுங்குறை தசை என ஈர்ந்து கொண்டு அது விழுங்குறு பேய் என வாடை வீங்கிற்றே. தம் அன்பர் மகளிர் தம் அழுங்குறு மகளிர் தம் அன்பர் தீர்ந்தவர், வருந்துகின்ற மகளிர் பெண்கள் எதுக்காக வருந்துறாங்க? தம் அன்பர் தீர்ந்தவர், அதாவது தன்னுடைய கணவரை பிரிந்தவர்கள், கணவன் பிரிந்து போனதுனால வருந்துகின்றவர்கள். ஏன்னா கார்காலத்தில் எப்பவுமே தமிழ் இலக்கியத்தில் கார்காலம் அப்படின்னாலே பொருள் தேட சென்ற கணவன் கார்காலத்தில் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்.
ஸோ கார்காலம் வந்தும் அவர் வரவில்லையே அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப 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 மனதில் தமிழ் இலக்கியம் முழுசுமே பாடப்பட்ட ஒரு பொருள். ஓகே, அதனால தான் அதை கரெக்டாக இந்த இடத்துல வந்து சொல்கிறேன். கார்காலம்னாலே இதுதான். தம் அன்புரு மகளிர் தம் அன்பர் தீர்ந்தவர், தன்னுடைய கணவனை பிரிந்த அந்த பெண்கள், பிரிந்து வருந்துகின்ற அந்த பெண்கள் மேலே புழுங்குரு புனர்முலை கொதிப்ப, அதாவது புனர்முலை புழுங்குரு தாபத்தினால் வெப்பத்தினால் ஒன்றையொன்று நெருக்கி இருக்கின்ற அந்த மார்பகங்கள் கொதிக்க புக்குலாய் அவற்றின் மேலே சென்று வீசி கொழுங்குறை தசையன, அதாவது காத்து வந்து அந்த மார்பகங்கள் மேல பட்டு அவை வந்து அந்த அளவுக்கு தாபத்தோட இருக்கிறதுனால ஓகே இவை வந்து மாமிச துண்டம், கொழுப்பான மாமிச துண்டம் என்று கருதி ஈர்ந்து கொழுங்குறை தசையன ஈர்ந்து கொண்டு அது விழுங்குறு பேயன், அவை அவற்றை மாமிச துண்டங்கள் என்று கருதி அவற்றை விழுங்கக்கூடிய பேய் போல அந்த வாடை காற்று வீசிச்சு. ஆர்த்தெழு துகள் விசும்பு அடைத்தலா அடைத்தல் அடைத்தலானும் இருக்கீங்க, அடைத்தலானும் மின்கூத்து எழுவாளென பிறழும் கொட்பினும் தார்பெரும் பனையின் விண்தழங்கு தாவினும் போர்ப்பொருங்களமென பொலிந்தது உம்பரே. ஆர்த்து எழு துகள் விசும்பு அடைத்தலாகும் மின் கூர்த்தியழு வாழ் என பிறழும் கொட்பினும் தார்பெரும் பனையின் விண்தழங்கு காரினும் போர்ப்பெரும் களமென பொலிந்தது உம்பரே. உம்பர் வானம் எப்படி இருக்கு, ஆகாயம் எப்படி இருக்குங்கிறாரு. ஆர்த்தெழுத்துகள் விசும்பு அடைத்தலாம், அதாவது ஓசையுடன் எழுகின்ற தூசி படலம் துகள் விசும்பு அடைத்தலாம், அப்படியே வானத்தையே மூடி இருக்கு, அவ்வளவு தூசி. மின் கூர்த்தெழு வாழ், மின்னல்கள் கூர்மை கொண்டு விளங்குகின்ற வாள்கள் போல எழுவதாலும் பிறழும் கொட்பினும், கொட்பின சுழற்சி, அந்த சுழற்சியினால் தார்பெரும் பனையும், பனைனா முரசு வாத்தியம், தார்பெரும் பனைனா மாலை சூடிய முரசுக்கெல்லாம் மாலை போட்டு இந்த மாலை சூடிய முரசங்கள் விண்தழங்கு தாவினும், ஒலி தாவினும்னா பரவுதலாகும், இதில் காரினும் மேகம் அப்படின்னு விண்தழங்கு காரினும் மேகத்தை சென்று தீண்டுகின்ற அந்த முரசுகளுடைய ஓசை போல செய்யினாலும் அந்த ஆகாயம் போர்க்களம் போல இருக்கு. அதாவது தூசி படலம், படைகள் நடந்து போகும்போது தூசி படலம் ஏறும், வாட்களுக்கு பதிலாக மின்னல்கள் இருக்கு, இடி வந்து முரசொலி போல இருக்கு. இன்னகை சனகியை பிரிந்த வேந்தன் மேல் மன்மதன் மலர்கனை வழங்கினான் என பொன்னெடும் குன்றின் மேல் பொழிந்த தாரைகள் மின்னொடும் துவன்றின மேகராசியே. இந்நகை சனகியை பிரிந்த ஏந்தல் மேல் மன்மதன் மலர்கனை வழங்கினான் என பொன்னெடும் குன்றின் மேல் பொழிந்த தாரைகள் மின்னொடும் துவன்றின மேகராசியே. இந்நகை ஜனகி, இனிமையான புன்சிரிப்பையுடைய சீதை, அவளை பிரிந்த ஏந்தல் மேல், இதுல வேந்தன் போட்டா இதுல ஏந்தல் அது பிரிச்ச வேந்தன், இதுல வேந்தல் இல்ல இல்ல வந்து மருவி. ஓ சரி, உணர்ச்சியில வந்து சீதையை பிரிந்த ராமன் மன்மதன் தனது மலர்கணைகளை தொடுப்பது போல பொன்னெடும் குன்று அந்த பெரிய மலையின் மேலே பொழிந்த தாரைகள், நீர்த்தாரைகள், மழையினுடைய நீர்த்தாரைகள் எப்படி இருந்தன, மின்னோடும் துவன்றின, மின்னலோடு நெருங்கி இருக்கின்ற அந்த தாரைகள் மேக ராசி, மேகக்கூட்டங்கள் கூட்டங்கள் அவ்வாறு மழை பெய்தன. கல்லிடை படுந்துளி திவலை காரிடு வில்லிடை சரமண விசையின் வீழ்ந்தன செல்லிடை பிறந்த செங்கனல்கள் சிந்தின அல்லிடை மணி சிறந்து அழல் போல் கல்லிடை படும் துளித்திவலை,
கார் இடு வில்லிடை சரம் என விசையின் வீழ்ந்த செல்லிடை பிறந்த செங்கனல்கள் சிந்தின அல்லிடை மணி சிறந்து அழல் இயற்ற. கல்ல மலை, அந்த அதாவது மலையில் உள்ள கற்கள் படும் துளி திவலை மேலே படுகின்ற அந்த மழை துளிகளினுடைய திவலையானது எப்படி இருக்குங்கிறார்கள். கார் இடு வில்லிடை சரமன், காரணம் மேகம், மேகங்களிலே இருக்கின்ற வில் என்னது வானவில். அந்த வானவில்லிலிருந்து பாய்கின்ற அம்புகள் வரும். வானவிலுக்கு இந்திரவில். அந்த அந்த மலையில படுற அந்த ஒவ்வொரு நீர் துளியும் எப்படி இருக்கு, வானவில்ல இருந்து இந்திர எப்படி விசையில் வீழ்ந்த, வேகத்தோடு வீழ்ந்த. செல்லிடை பிறந்த செங்கனல்கள், அதாவது மேகங்களிலிருந்து தோன்றிய செல்னா செல்போன், செல்லிடை பிறந்த செங்கனல்கள். செல்லிடை பிறந்த செங்கனல்கள் அப்படின்னு ஒரு சிறுகதை. கம்பன் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை. செங்கனல்கள் சிந்தின அல்லிடை மணி சிறந்து, அல்லா இரவு காலத்துல, மலையினுடைய ராத்திரி காலத்துல மணி சிறந்து அழல் ஏற்றாங்க. அந்த மலையில இயல்பாக இருக்கக்கூடிய ரத்தினங்கள் சிவந்து நெருப்பு சுடர் விடுவது போல அந்த மேகங்களிலிருந்து செந்நிற இடியாகிய நெருப்புகள் சிந்தின. நீங்க சொல்லுங்க. இப்போ தொண்டை முடிவு சொல்லுங்க. மல்லர்கள் மறுபடை மான யானை மேல் வெள்ளிவேல் எரிவன போன்ற மேகங்கள் தள்ளாரும் துளிபட தகர்ந்து சாய்கிறி புள்ளி நெங்கட கரி புரள்வ போன்ற. மேலேருந்து மழை பெய்யுறது, பெய்கிற வேகத்துல பாறைகள் உருண்டு வருகின்றன. இது சீன். இந்த சீன்ல இவனோட வர்ணனை, மல்லர்கள் வீரர்கள், மாறுபடை மான யானைகள் எதிரிகள் மீது, எதிரிகளின் யானைகளின் மீது வெள்ளி வேல்களை வீசும்போது அந்த யானைகள் சரிந்து விழுவதை போல வெள்ளி வேல் எரிவன போன்ற மேகங்கள். மேகங்கள் மலையின் மீது வெள்ளி வேல்களை வீசுவது போல, அதாவது வெள்ளி வேல்களை வீசுவது போல மழைத்தாரையை வீச, அது மல்லர்கள் வெள்ளி வேலை வீசி யானைகளை சாய்ப்பது போல இருக்கு. தள்ள அரும் துளிபட அந்த அந்த எனார்மஸ் வாட்டர் ஓடி வரும்போது, அளவு கடந்த வெள்ளம் ஓடி வரும்போது தள்ள அரும் துளிபட தகர்ந்து சாய்கிரி. அப்படி அதனால சாய்கின்ற மலை பாறைகள் எல்லாம் எப்படி இருந்ததுன்னா, யானைகள் இந்த வீரர்களுடைய வேல் விட்டு விழுகின்ற யானைகளாக பாறைகள் விழுந்தன. வானிடு தம் நெடும் கருப்பு வேல் மழை மீன் நெடும் குடியம் பகழி வீடு துளி தான் நெடும் சார்துணை பிரிந்த தன்மை ஊனுடைய உடம்பு எல்லாம் உக்கது ஒத்தது. வானிடு தனும் நெடும் கருப்பு வில் மழை மீன் நெடும் கொடியம். மீன் நெடும் கொடியம் மீன் கொடியை உடைய நீண்ட கொடியை உடைய மன்மதன். அவனுடைய மன்மத பானங்கள் விழுகின்ற துளியை போல மழை மேகத்திலிருந்து விழக்கூடிய துளிகள் விழுந்து தான் நெடும் சார் துணை பிரிந்த தன்மை, தன்னுடைய துணைவர்களை பிரிந்து இருக்கக்கூடிய தனித்து இருப்பவர்களுடைய உடலை எல்லாம் எப்படி வருத்துகின்றோம், எப்படி இந்த மன்மத பானங்கள் வருத்துமோ அப்படி மழை ஊனுடைய உடல்களை வருத்துவதை போல மலையை அருவிக்கொண்டு ஓடியது என்று சொல்றாங்க. தீர்த்தனும் கவிகளும் செறிந்து நம்பகை
வேர்த்தன இனி என பேசி வானவர் ஆர்த்தனம் மேகம் ஆய்மலர் தூர்த்தன அத்தன துள்ளி வெள்ளம். துள்ளி வெள்ளமே, துள்ளி எழுவதாகிய வெள்ளம் அல்லது துளிகளால் ஆனதாகிய இந்த வெள்ளம். ராமனும் குரங்குகளும் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய பகைவர்களை அழித்து விட்டார்கள். தீர்த்தனும் கவிகளும் செறிந்து நம் பகை பேர்த்தனர் இனி என பேசி வானவர் ஆத்து என வானவர்கள் ஆத்துதைப் போல மேகங்கள் ஆற்று அவர்கள் மலர் தூவியதைப் போல இவை மழை தூவி. கவினா குரங்கு. ராமனும் குரங்குகளும் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய பகைவர்களை அழித்து விட்டார்கள் என்று தேவர்கள் மகிழ்ந்ததைப் போல மேகங்கள் மகிழ்ந்தன. அவர்கள் மலர் மாறி பொழுவதைப் போல இவை நீர் மாறி பொழ சொல்லின. கவிங்கிறது சம்ஸ்கிருதத்துல கபி, சம்ஸ்கிருதத்துல கபினா குரங்கு, கவினா கவிஞன். ஆனா அதை இவங்க தமிழாக்கும் போது என்னமோ தெரியல, இந்த கபி சேர்ந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கவினா உண்மையில சம்ஸ்கிருதத்துல அப்படி கிடையாது. ஸோ இதை வச்சு நம்ம காலமேகக்குள்ள ஒரு இந்த வழியே முன்னிரண்டு காலையே உட்குழிந்த கண்ணனே சால புவிராயர் போற்றும் புலவர்கான் நீர் கவிராயர் என்றிருந்த கால். நீ கவிராயர்களே காலெங்கே நீண்ட வயிறெங்கே முன் இரண்டு காலெங்கே உட்குழிந்த கண்ணெங்கே சால புவிராயர் போற்றும் புலவர்கான் நீர் கவிராயர் என்றிருந்த கால். சபரி வந்து சபரியா கபிங்கிறது கவினா. அன்னவில் கரதலத்து வாடினம் பெண்ணிடை கடிது கொண்டு ஏகும் வேலையில் பெண்ணினுக்கு அருங்கலம் அணைய பெய்வலை கண்யென பொழிந்தது காலம். அவர் வண்ணவில் கரதலத்து அரக்கன் வாளினன் விண்ணிடை கடிது கொண்டு ஏகும் வேளையில் பெண்ணினுக்கு அருங்கலம் அணைய பெய்வளை கண் என பொழிந்தது காலமாய். அர்த்தமே சொல்ல வேண்டாம். ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போகும்போது அவளுடைய கண்ணிலே இருந்து எவ்வளவு தூரம் மழை பெய்ததோ, கண்ணிலிருந்து எப்படி நீர் பொழிந்ததோ அப்படி மேகம் மழையாக பொழிந்தது. இப்போ உல்டா உதாரணம். வண்ணவில் கரதலத்து அரக்கன் கையில பெரிய வில்லை ஏந்தியவனாகிய ராவணன் வண்ணமயமான அழகிய அழகிய வண்ணம்னு அழகு வண்ணக்கடல். நாளைக்கு ஆரம்பிப்போம் நாளைக்கு கம்பனோட வரிதான் வண்ணக்கடல். வேற ஏதோ ஒரு காண்டத்துல வருது, அந்த பாட்டு கூட கொடுத்துருந்தாங்க. ஆஞ்சநேயர் சுந்தரகாண்டம். சாரி, சுந்தரகாண்டம். களஞ்சியம் தான் அத்தனை உலகமும் வண்ண களஞ்சியம் ஆக பெரும் அழகுகள் சமைத்தாய் எத்தனை கோடி விண்ணடை கடிது கொண்டு ஏகும் வேளையில் பெண்ணினுக்கு அருங்கலம் அணைய பெய்வளை வளையல்களை அணிந்தவளாகிய சீதையின் கண்ணை போல காலமாறி பொழிந்தது. பரஞ்சுடர் பண்ணவன் மண்டு மின் தொடர் புறம் சுட விடு சரம் புறையும் மின் இனம் அறம் சுடர் பொறி நிமிர் அயிலின் ஆடவர் உரம் சுட உழைந்தனர் பிரிந்துள்ளோர் எல்லாம். பண்ணவன் தேவன், பரஞ்சுடர் பண்ணவன் பரஞ்சோதியாகிய சிவபெருமான். பண்டு விண் தொடர் புறம் சுட விடு சரம் புறையும் மின்னின. பழைய காலத்துல திரிபுரங்களை எரிப்பதற்காக தொடுத்த அம்பை போல மின்னல்கள் மின்னிக்கொண்டு பாய்ந்தன. அறம் சுட பொறி நிமிர் அயிலின் ஆடவர் உரம் சுட உழைந்தனர் பிரிந்து விடுவார்கள். அறத்தினால் அறவப்பட்டு ஒளி வீசுகின்ற வேல் படைகளைப் போல தலைவியை பிரிந்தவர்களாகிய ஆடவர்களுடைய நெஞ்சங்கள் எல்லாம் எரியுமாறு பிரிந்தவர்கள் எல்லாம்
உழைந்தாங்க. அதாவது இந்த காடு காலத்தில் இது வந்து அசோசியேட்டட் ஃபேக்ட்ஸ். இது பிரிந்தவர் 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 அப்படிங்கிறது நிறைய வரும். பொருளோயின் பிரிந்தவர், என்ன 6 காரணங்களால் பிரிவார்கள். இந்த 6 காரணங்களுக்கும் இந்த கார் காலத்துக்கும் ரொம்ப தொடர்பு உண்டு. அது பிரிந்தவர் கூடுவதுக்கும் அந்த ஒரு தொடர்பு உண்டு. அதனால இந்த பிரிந்தவர் கூடுதல் இது வந்து திரும்ப திரும்ப வரும். பொருள்தர போயினர் பிரிந்த பொய்யுடன் உள்தர தேர்விசை உயிர் கொண்டு உயிர்த்ததா மறுத்தரு பிரிவின் நோய் மாசுலம் கெட கருணை பொறுவின காலமாகி. 22 பொருள் தர போயினர் பொருள் தர போயினர் பிரிந்த பொருள் தர போயினர் பிரிந்த பொய் உடற்கு உருள் தரு தேர்மிசை உயிர் கொண்டு உய்த்தலாம் மருள் தரு பிரிவின் நோய் மாசுலம் கெட கருடனை பொருவின காலமாகும். செல்வம் பொருள் தர போயினர் செல்வம் தேடுவதற்காக வேறு நாட்டிற்கு சென்றவர்கள் தலைவனை பிரிந்த பொய் உடற்கு அப்பேற்பட்ட தலைவனை அப்படி தலைவனை பிரிந்ததுனால அந்த உடலின் போய் பொய் உடம்பாயிடுச்சு. பொய் உடற்கு மெய் என்பதாக மெய் என்பது போய் பொய்யாகிவிட்டது. உருள் தரு தேர்மிசை உயிர் கொண்டு உய்த்தலாம். உருள் தரு அதாவது சக்கரங்கள் தேர்ல ஏறி உயிர்களை மீட்டு கொண்டு வருவதால் ஓகே. அதனால இந்த காலம் மாறி எப்படி இருக்கு, அந்த தேர்ல தலைவன் வந்து சேருவான் இல்லையா, இப்படி தேர்ல தலைவன் வந்து சேர்வது தலைவிக்கு உயிர் கொடுக்கிறதோ அதுபோல மருள் தரு பிரிவின் நோய் துன்பத்தை தருகின்ற பிரிவு நோய் என்கின்ற மாசுடம்னா பாம்பு பிரிவு என்கிற நோயாகிய மலைப்பாம்பை ஒழிக்கின்ற கருடனை போல காலமாறி காலத்தையே தெரிகின்ற மழையானது மாறி வந்தது. அதனால கூடலும் சேர்ந்தது. அந்த பிரிவு வந்தது. இப்போ இங்க வந்து சேரவும் சேரும். முழங்கின முறைமுறை மூறி மேகம் நீர் வழங்கின இடைவன மானையானது தரங்கின ஒளி மத திவலை தாழ்கர புழுங்கின எதிரியரு பொருவ போன்றது. முழங்கின முறைமுறை மூறி மேகம் பெரிய மேகங்கள். மூறினா பெரிய முழுங்கி புறப்பட்டு மூறி மேகம் பெரிய மேகங்கள் முறைமுறை முழங்கி டேர்ன் போட்டு இது இடிச்சு முடிச்ச உடனே அது அந்த மாதிரி முறைமுறை நீர் வழங்கின மழையை பெய்து கொண்டு ஒன்றோடொன்று மிடைவன ஒன்றோடொன்று நெருங்கி மான யானைகள் பெரிய யானைகள் தழங்கின பொழி மத திவலை தழங்கின கிளிரிக்கொண்டு பொழி மத திவலை அந்த அவற்றிலிருந்து சொரிகின்ற அந்த மத நீரினுடைய புழுங்கின எதிரெதிர் ஒருவ போன்ற இப்படி மத நீரை உகுத்து கொண்டு 2 பெரிய யானைகள் எதிரெதிர சண்டை போட்டா எப்படி இருக்கும் அதுபோல அந்த மூறி மேகங்கள் யானை போர் போல ஒவ்வொரு மேகங்கள் ஒன்றுக்கொன்று இடித்து கொண்டு இடிப்பது இருக்கு. விசைக்கொடு மாறுதல் மறித்து வீசல் அசைமுறை சிறுதோடு அப்பு மாறியே விசைமுற எய்வவால் இருந்திசையோடு திசை செய்து ஒத்தவை. விசை கொண்டு மாறுதம் மறித்து வீசலாம். மாறுதம்னா காற்றானது விசை கொண்டு வேகத்துடனே மறித்து வீசலாம். அதாவது இதில் ஒரு நல்ல இது சொல்லியிருக்காரு, மறித்து வீசலாம், மாறி வீசலாம். அதாவது வாடை காற்றும் தென்றல் காற்றும் மேல் காற்றும் கீழ்காற்றுமாக ஒன்றுக்கொன்று மடங்கி மறித்து வீசுதலாலே விசை காற்று இவ்வாறு அசைவுறு சிறு துளி, அதாவது அசைவுறு சிறு துளி, அந்த சிறிய மழை துளி நுட்பமான ஆதாயம். சிறிய மழை துளி மேகத்திலிருந்து வருது. அப்போ வந்து இந்த வாடை காற்றும் தென்றல் காற்றும் மாறி வீசுதான். வீசி அந்த துளியை அலைக்கழித்ததுனால அப்பு மாறியது. அம்புகளினாகிய மழையை போல இசைவுற எய்வன, அது நெடுந்தூரம் சென்று
இவை சேர வேண்டும் என்று இவற்றை எய்கின்ற மேகங்கள் இசைவுற எய்வன. இயைவ இயைபவாய் இயைந்தனவாக இரும் திசையொடு திசை, பெரிய திக்குகளோடு திக்குகள் போர் செய்வதைப் போல அது இருந்தது. ஒரு பக்கத்துல இருந்து தென்றல் காற்று வீசுது, இன்னொரு பக்கத்துல இருந்து வாடை காற்று வீசுது. அது ரெண்டுல இருந்து மழை துளிகளை அலைக்கழி. இது எப்படி இருக்கு? திசைகள் ஒன்றுக்கொன்று போர் செய்வது போல இருக்கு. ஒரு சமயம் ஒரு திசையில் இருக்குது, அடுத்த சமயம் இன்னொரு திசையில் இருக்குது. ஸோ மாற்றி மாற்றி போராடி வரதுனால அந்த கான் போட்டு அடிச்சு வரதுனால குறிவைத்து அம்புகளை திசைகளில் எய்வது போல இருக்கு. அதாவது அடிக்கிற மழை ஒரு பக்கமாக அடிக்கும். அடிக்கிற மழையினோட சாரல் ஒரு பக்கமாக அடிக்கும். இப்போ இந்த பக்கம் கிழக்கு திசையிலேருந்து அம்பு விழுந்துட்டே இருக்கு, அப்புறம் மேற்கு திசையிலேருந்து அம்பு விழுந்துட்டே இருக்கு, தெற்கு திசையிலேருந்து இப்படி மாற்றி மாற்றி அடிக்கிறதுனால திசையோட திசை. விளைவுறு பொருத்த பிரிந்த வேந்தர் வந்து ஒளிவுற உயிர் உற உயிர்க்கும் மாதிரி மழை உற மாமுகம் மலர்ந்து தோன்றின குழிவுற பொருந்தன உதவை கும்பியதான். இப்போ மரங்கள் பூக்கின்றன. அதை பற்றி விளைவுறு பொருள் தர பிரிந்த வேந்தர். விளைவுறு பொருள் எல்லாரும் விரும்புகின்ற பொருள். விளைவுறு பொருள் தர, அப்பேற்பட்ட பொருளை தர சம்பாதித்து கொண்டு வருவதற்காக பிரிந்த வேந்தர், நம்மை விட்டு பிரிந்து சென்ற தன்னுடைய மன்னவனான கணவன் வந்து உழை உற உயிர் உற உயிர்க்கும் மாதரை. உழை உற வந்து தம்மிடத்திலே சேர, உயிர் உற அப்படி சேர்ந்து வந்ததுனாலே உயிர் உடம்பிலே உயிர் திரும்பி வந்துவிட, உயிர்க்கும் மாந்தரை மூச்சு விடுகின்ற அப்பாடி உயிர்க்கும் மாதரை அவ்வாறு மூச்சு விடுகின்ற பெண்களுடைய மாதரை மழையுற மழை மாதரை பெண்களைப் போல மழை உற மாமுகம் மலர்ந்து தோன்றின. மழை வந்த அளவிலே தங்களுடைய முகங்கள் மலர்ந்து தோன்றின. குழையுற பொலிந்தன. குழைனா தளிர், தளிர்களுடன் பொலிந்தன. உலவை கொம்பு போன கொம்புகளும் இப்படி மழை வந்ததுனால துளிர்த்து எழுந்தது. எப்படி இருக்குன்னா பிரிந்து போன கணவன் திரும்பி வந்துட்டதுனால ஆசுவாசத்தோட மூச்சு விடக்கூடிய பெண்கள் போல இருக்கு. பாடலும் வறுமை கூற பகலவன் பசுமை கூற போடல்கள் பெருமை கூற புகழையும் சிறுமை கூற ஆடின மயில்கள் பேசாது அடங்கின புள்ளிகள் அன்பர் கேள்வர் திறந்தார் போன்றும் திருவுருத்து இறந்தார் போன்றும். ஏற்கனவே படிச்சு பாடலம் வறுமை கூற பகலவன் பசுமை கூற கோடல்கள் பெருமை கூற குவலயம் சிறுமை கூற ஆடின மயில்கள் பேசாது அடங்கின குயில்கள் அன்பர் கேடுற தளர்ந்தார் போன்றும் திருவுற கிளர்ந்தார். மழைக்காலம் வந்ததுனால என்னெல்லாம் இயற்கை நிகழ்வுகள் நடக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு பாடலம் அப்படின்னா பாதிரி மரங்கள். பாதிரி மரங்கள் என்ன ஆகும்? பாடலம் என்ன கூற வறுமை. அதாவது பாதிரி பூ மழை காலத்துல பூக்காது, அது என்ன ஆயிடுச்சு? வெறுமையாயிடும், வறுமையாயிடும். பகலவன் பசுமை பூ. சூரியன் வழக்கமா வெப்பமா இருப்பான், ஆனா அவனே குளிர்ச்சி ஆயிட்டான். வெண்காந்தல் செடிகள், வெண்காந்தல் பூக்கள் பெருமை கூற. அதுல நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சு. குவலயம் சிறுமை கூற. குவலயம்னா தாமரையா? குவளை மலர். குவளை மலர்கள் வாட்டம் கொண்டன. அதாவது சில மலர்கள் பூக்கின்றன, சில மலர்கள் மழை காலத்துல கூம்பு. ஆடின மயில்கள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சு. பேசாது அடங்கின குயில்கள். குயிலுக்குலாம் சத்தம் ஸ்டாப் ஆயிடுது. ஏன்னா வசந்த காலத்துல தானே குயில் கூடும். அது எப்படி இருந்தது அப்படிங்கிறாரு. அன்பர் கேடுற தளர்ந்தார் போலும் திருவுற கிளர்ந்தார் போலும். அதாவது தம்மை விட்டு பேசாது அடங்கின குயில்கள் அன்பர் கேடுற தளர்ந்தார் போலும்.
ஆடின மயில்கள் திருவுரக்கலை. திருவுரக்கலை அதான். அன்புள்ள ஒரு அன்பர் தேடுவார் தளர்ந்தார் போல். அதாவது தனது அன்பர்களை தேடி செல்பவர்கள் அவர் கிடைக்காமையினால ஆமா தளர்ந்து, கேடுறன்னா விட்டு போக, பிரிந்த அன்பர்கள் கேடுவர தளர்ந்தார் போல் பாடல் அடிங்கின. அன்பர் போல் தேடுவார் தளர்ந்தார் போலும் அப்படின்னு பிரிந்து போக, பிரிந்து போன அன்பர்களை தேடி சென்று தளர்பவர்கள் போல குயில்கள் பேசாது அடக்கி திருவுற கிளர்ந்தார் போல் செல்வம் பெற்றவர்கள் கிளர்ச்சி அடைவது போல மயில்கள். நாள் நிறச் சுரும்பும் வண்டும் நவமணி அணியின் சார தேன்முக மலர்ந்த சந்த சேயிதழ் காந்தள் செம்பு வேனிலை வென்றதம்மா காரண வியந்து நோக்கி மாநில கிழத்திகைகள் மறித்தன போன்ற மன்னோ. நாள் நிற சுரும்பு வண்டு நவமணி அணியின் சார. நாள் நிற சுரும்பு அப்படின்னா பல நிறங்களை உடைய, நானாவிதமான நிறங்களை உடைய சுரும்புன வண்டு தான். ஒரு விதமான வண்டின் ஒரு வகை. வண்டுன்றது வண்டுங்கிற இன்னொரு வகை. நவமணி அணியின் சார நவரத்தினங்கள் இணைக்கப்பெற்ற ஆபரணம் போல பல சால தேர் உக மலர்ந்து சாய்ந்த சேய்தழ் காந்தள் செல்லும். தேர் உக தேனை அணிவதற்காக மலர்ந்து சாய்ந்த அவ்வாறு மலர்ந்து இருக்கின்ற சேயிதழ் சிவந்த இதழ்கள். செங்காந்தளுக்கு விரலுக்கு உதாரணம். அதாவது இந்த பூ நிறைய, இந்த பூங்கொம்பு நிறைய பலவிதமான வண்ணங்களை உடைய வண்டுகள் மொய்க்கின்றன. அப்படி மொய்க்கிறதுனால அந்த கொம்பு சாய்கிறது, கொம்பு அசைகிறது. அப்படி கொம்பு அசைவதை பார்த்து மாநில கிழத்தி கைகள் மறித்தார், கை அசைப்பதை போல. வேனிலை வென்றதம்மா கார். வேனில வசந்த காலம், வசந்த காலத்தை கார்காலம் வெந்து விட்டது என வியந்து நோக்கி மாநில கிழத்தி பூமி தேவி, பெரிய பூமி தேவி கைகள் மறித்தன போன்றவன் கைகளை மடக்கி காட்டுறார். அதாவது என்னன்னா அந்த செங்காந்தள் மலர்கள் பூத்து அது சிவந்த கைக்கு உதாரணம். அதுல மொய்த்திருக்கின்ற வண்டுகள் கைகள் அணிந்திருக்கிற ஆபரணங்களுக்கு உதாரணம். இப்படி கையை காமிச்சு அதுல ஆவரணங்கள் அணிந்த கை மாதிரி இருக்கிறது எப்படி இருக்குன்னா, வேனிலை வென்றதம்மா கார். வசந்த காலத்துல கார் காலம் இவ்வளவு அழகா இருக்கே, பூமி தேவியே வியந்து தன்னுடைய கைகளை காட்டுவது போல இருக்கு. சித்திரகூடப்பட்டினத்துல ஒரு பாட்டு வரும், என்ன அந்த பூங்கொம்புல வண்டுகள் உட்காரும் போது அது மடங்குது, எந்திரிக்கும் போது அது நிமிந்துருது அப்படின்ட்டு. அது காலில் தொழுது சீதாதேவி வரும்போது வாழை சரவம் போல வாழ்ந்தலை தோன்ற வாழ்ந்த தாளுடை கோடல் நம்மை தழியன காதல் தங்க மீளல அவையும் அன்ன விளைவன உணர்வு வீந்த கோளர வெண்ண பின்னி அவற்றுடன் குழைந்து சாய்ந்த. வாள் ஈற்று அரவம் போல வாள் தலை போன்ற வாழ்ந்த தாண்டை கோடல் தம்மை தழியின காதல் தங்க மீள அவையும் அன்ன விளைவன உணர்வு வீந்த கோள் அரவு என்ன பின்னி அவற்றோடு குழைந்து சாய்ந்த. கோள் அரவுனா ராகுவா? கோடல்னா வெண்காந்தல். கோடல் கோடல் கோள் அரவுனா அப்ப கொலை செய்யும் இயல்புள்ள நாகங்கள். அதாவது வாள் ஈற்று அரவம் போல வாழ் போன்ற பற்களை கொண்ட பாம்புகள் போல வன்தலை காண்ற. இதுல வான்தலை காண்ற அதே போல வான்தலைன்னா உயர்ந்த தலை, வான்தலைன்னா வலிமையான தலை. தங்களுடைய அந்த வலிய தலையை வெளிக்காட்டினார் போல பாம்பு. அப்படி பெரிய மானம் வந்தலை காண்ற மானத்தாளுடை கோடல். கோடல் அப்படின்னா வெண்காந்தல், பெரிய இதழ்களை கொண்ட வெண்காந்தல் மலர். அது எப்படி அதனுடைய இதழ்கள் விரிஞ்சிருக்கிறது எப்படி இருக்குன்னா, பாம்பு தன்னுடைய பல்ல காமிக்கிறது மாதிரி இருக்கு. தாளுடை கோடல் தம்மை அப்பேற்பட்ட மலர்களை தழுவிய
ஆசையோடு தழுவிக்கொண்ட காதல் தங்க தழியன், ஆசையுடன் தழுவிக்கொண்டவை போன்று மீளல விட்டு நீங்காமல் இருந்தன. எது? அவையும் அன்ன விழைவன. கொடிகளுக்கு தழுவின, கொடிகளும் நகரல, அவையும் விளைவது போல சும்மா இருந்தன. வெண்காந்த செடிகள் எப்படி இருக்கின்றன என்றால், கோள் அரவு என்ன பின்னி அவற்றோடும் குழைந்து சாய்ந்த. ஓகே, அரவும் அதாவது நாகங்கள் ஒண்ணுக்குன்னு பின்னி பிணைந்திருந்தாங்க. அதுபோல அந்த வெண்காந்த செடிகள் ஒன்றோடொன்று பின்னி பிணைந்து. அதுவும் பாம்புகளும் பின்னி கொண்டது. இல்ல, பாம்புகள் பின்னல் இல்லையா? இல்ல, பாம்போட சேர்ந்து இல்ல, கோளரவு என்ன பின்னி? கோளரவுனா அவற்றோடும் குழைந்து அந்த காலம். ஆமா, வெண்காந்த செடிகள் மேல பாம்புகள் பின்னி பிணைந்திருக்கின்றன. கோளரவுனா என்ன? கொலை தொழில் கொண்ட கோங்கிறது கொள்வது கோசு. இல்ல, இப்ப இது நாகங்கள் வந்து நாகங்களோட வெண்காந்த செடிகளை வெண்காந்த கொடிகளோட போய் சுத்தி கொண்டன. அவ்வளவுதான்.